போன வீடியோவில் எஸ்எஸ்எல் டிஎல்எஸ் பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்எஸ்எல்னா என்ன, டிஎல்எஸ்னா என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது, இதோட நீட் என்ன, இம்பார்ட்டன்ஸ் என்ன, எந்த வகையில் வந்து கம்யூனிகேஷனை வந்து செக்யூர்டாக வச்சுக்கிறது, ஆத்தென்டிகேட் பண்ணுதுன்றதை பற்றிலாம் டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் ஒருவேளை மீன்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா, அதில் நடக்கிற சில அதில் இருக்கிற சில லூப் ஹோல்ஸ் வச்சு ஒரு அட்டாக்கர் வந்து ஒரு செக்யூரிட்டி ப்ரீச் பண்ணணும்னு நினச்சா, ஒரு அட்டாக் பண்ணணும்னு நினச்சா, எப்படி வந்து இதை வந்து நிப்பாட்டுறது, எப்படி வந்து அதை வந்து டிஃபெண்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒன் ஆஃப் த விஷயம் தான் என்னன்னு பார்த்தாக்கா எஸ்எஸ்எல் ஆர் டிஎல்எஸ் டிக்ரிப்ஷன்ன்ற ஒரு ஃபீச்சர். ஓகே, இது ஃபயர்வாலில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபீச்சர். ஏன்னா இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம், எஸ்எஸ்எல் டிஎல்எஸ் வந்து என்கிரிப்டடாக யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ என்கிரிப்டடாக சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்குதுன்றதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தோம். இப்போது என்கிரிப்டடாக இருக்குதுன்றதுக்காகவே அது வந்து செக்யூர்டாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஓவர் த என்கிரிப்டட் சேனல், இஃப் சம்மன் இஸ் ட்ரைங் டு கிவ் யூ வைரஸ் இல்லை ஸ்கேன் மீன்ஸ் மால்வேர், இந்த மாதிரி ஒரு மலிஷியஸ் கண்டென்ட்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா, தென் அதுலேருந்து நம்ம எப்படி காத்துக்கிறது, எப்படி வந்து டிஃபெண்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கு தான் இந்த ஃபீச்சர். ஓகே, ஸோ இதை வந்து ஒரு சின்ன ஒரு டோபாலஜி வச்சு ஒரு எக்ஸாம்பிளில் லெட்ஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இட். ஆல்ரைட், ஸோ எஸ்எஸ்எல் ஒரு டிஎல்எஸ் டிக்ரிப்ஷனோட அந்த ஃபீச்சரோட நீட் என்ன, எப்படி ஒர்க் ஆகுதுன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஆல்ரைட், ஸோ இந்த டோபாலஜி படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, வி ஹாவ் அ கிளைண்ட் ஹியர். ஓகே, பேசிக்காக வந்து இதில் 2 ஜோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒன்று வந்து இன்சைட் ஜோன், இன்னொன்று வந்து அவுட் சைட் ஜோன். ஓகேயா, ஸோ இப்போ இன்சைட் ஜோனில் நான் வந்து ஒரு யூசர் தான் போட்டிருக்கேன், யூசர் 1. பட் ஆனால் ஜஸ்ட் கன்சிடர் தட் இது வந்து ஒரு கார்பரேட் லேன், இதில் வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் யூசர்ஸ் இருக்காங்கன்ற மாதிரி ஜஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, இட் இஸ் கனெக்டட் டு ஃபயர்வால். மேபி நீங்கள் ரியல் டைமில் பார்க்கும்போது ஸ்விட்சஸ் ரூட்டர்ஸ்லாம் வரும். பட் ஐடியா வந்து இதுதான். ஓகே, இட்ஸ் லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ஒரு கார்பரேட் லேன் நெட்ஒர்க்கு, ரைட் சைடில் இருக்கிறது வந்து அவுட் சைட் ஜோன், மீன்ஸ் இட்ஸ் அன் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி. ஓகேங்களா, ஸோ இப்போ லெஃப்ட் சைடில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு யூசர் தான் இங்கே படத்தில் போட்டிருக்கேன். ஜஸ்ட் கன்சிடர் ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் யூசர்ஸ் தேர் அண்ட் எல்லாரோட டிராஃபிக்கும் ஃபயர்வால் தான் இருக்குது. ஸோ ஃபயர்வால் வந்து கனெக்டட் டு இன்டர்நெட் அண்ட் ஒரு வெப் அப்ளிகேஷன் வந்து இன்டர்நெட்டில் வந்து ஹோஸ்ட் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு வெப் சர்வர். ஓகே, ஒரு லெஜிட்டிமேட் சர்வர் தான். ஓகேங்களா, ஸோ இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் மேபி வந்து இந்த சர்வர்லேருந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வேணும். தோ இட் இஸ் ஹோஸ்டட் இன் இன்டர்நெட், மீன்ஸ் சோஃபார் அது வந்து லெஜிட்டிமேட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, ஜஸ்ட் கன்சிடர் தட் இந்த ஃபயர்வாலில் தே ஹாவ் return the security policy in such a way இந்த பர்டிகுலர் வெப் சர்வருக்கு போகிற டிரான்சாக்ஷன்ஸை அலோவ் பண்ணுறதுக்கு. ஓகே, விச் மீன்ஸ் இதில் ஆயிரக்கணக்கான யூசர் வந்து இந்த இன்டர்னல் இன்சைட் ஜோன் லேண்ட் ஜோன்லேருந்து இந்த பர்டிகுலர் வெப் சர்வரை ரீச் பண்ணணுன்னா ஓகே கனெக்ட் பண்ணிக்கலாம், இதில் எந்த மலிஷியஸ் கண்டென்ட்டும் வராது. அதே மாதிரி இது வந்து எப்படி சொல்லி லிஸ்ட் பண்ணாலுமே வந்து நமக்கு ப்ரொடக்டிவிட்டிக்கு தேவைப்படுற ஏதோ ஒரு சைட்டு அந்த மாதிரி வந்து ஒரு ஏஐ டூல் ஏதோ ஒன்று, மீன்ஸ் ஒரு லெஜிட்டிமேட் சைட்டு, அது வந்து நம்ம டே டு டே ப்ரொடக்ஷனுக்கு நம்ம ப்ரொடக்டிவிட்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதனால் வந்து மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஓகே அந்த வெப் சர்வரை அக்சஸ் பண்ணிக்கிறட்டும்னு அலோவ் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஃபயர்வாலில் நீங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் ஃபயர்வாலில் நீங்கள் வந்து ஒரு செக்யூரிட்டி பாலிசி வந்து டிஃபைன் பண்ணிருக்கிறீங்க, சேயிங் தட் இன்சைட் ஜோனில் எனி யூசர், ஓகே நாட் ஒன்லி ஸ்பெசிஃபிக் டு திஸ் யூசர், எனி யூசர்னாலும் அவுட் சைட் ஜோனில் இருக்கக்கூடிய இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் வெப் சர்வர் ஹேவிங் தி ஐபி அட்ரஸ் 2.3.2.3 இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு எந்த ரெக்வெஸ்ட் வந்தாலும் அலோவ் பண்ணு அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இது வந்து ஒரு நெக்ஸ்ட் ஜென் ஃபயர்வால். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சும்மா வந்து ஐபி அட்ரஸ் இந்த சோர்ஸ் இந்த டெஸ்டினேஷன் மட்டும் இல்லாமல் இன்னொன்று வந்து இது இன்டர்நெட்லேருந்து வர டிராஃபிக் இல்லையா. ஸோ வந்து யூஆர் டூயிங் அ கண்டென்ட் ஸ்கேனிங் அஸ் வெல் அஸ் லைக் ஓகே நான் வந்து ஓகே ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன், எனக்கு தெரியும் அது வந்து ஒரு நல்ல டூல் தான், பட் அன்னோயிங்லி ஐ ஷுட் நாட் கெட் எனி வைரஸஸ் ஆர் மலிஷியஸ் கண்டென்ட் இல்லையா. அதனால் இன்னொன்று இது நெக்ஸ்ட் ஜென் ஃபயர்வாலாக இருக்கிற பட்சத்தினால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க, அஸ் லைக் ஸ்கேன் பண்ணுறீங்க, வர ரெஸ்பான்சஸ்லேயே ஏதாவது வந்து மலிஷியஸ் கண்டென்ட் இருந்தால் ட்ராப் பண்ணிடுன்ற மாதிரி செக்யூரிட்டி பாலிசி எழுதிருக்கீங்க. ஓகே, அதாவது யூ ஹேவ் அ செக்யூரிட்டி பாலிசி டு அலோவ் த டிரான்சாக்ஷன் பிட்வீன் இந்த லேண்டில் இருக்கிற யூசர்ஸு டுவர்ட்ஸ் தி வெப் சர்வர். அதே நேரத்தில் இதை வெறும் ஐபி அட்ரஸ் மட்டும் வச்சு இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்கேனிங்கும் பண்ணுறீங்க. அப்படி இந்த டிரான்சாக்ஷனில் ஏதாவது ஒரு மலிஷியஸ் கண்டென்ட் வந்தால் அந்த இதை டினே பண்ணிடுற அந்த ரெக்வஸ்ட்ன்றதையும் எழுதிருக்கீங்க. ஓகே, இதுதான் சிச்சுவேஷன். ஃபைன், இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட் கன்சிடர் தட் சிச்சுவேஷன் 1 வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, மேபி ஐ சேஞ்ச் தி பென்.
ஃபைன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு இந்த ப்ரௌசரில் போயிட்டு இந்த www.example.com அப்படின்றது இந்த யூசர் சர்ச் பண்ணாங்கன்னா என்ன நடக்கும், வெறும் அதை வச்சு கம்யூனிகேஷன் நடக்காது இல்லையா. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து டிஎன்எஸ் ரெசல்யூஷன் நடக்கும். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி ஜஸ்ட் கன்சிடர் யூ ஆல்சோ ஹேவ் அ பாலிசி டு அலோவ் டு டிஎன்எஸ் ரெக்வஸ்ட். ஓகே, அப்போ என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு வந்து ரெக்வஸ்ட் எங்கே போகும், டிஎன்எஸ் ரெசல்யூஷனுக்கு போகும். ஒவ்வொரு ஃபயர்வாலை க்ராஸ் பண்ணோம். ஃபயர்வாலில் நம்ம வந்து வி ஹேவ் அன் பாலிசி டு அலோவ் ஃபார் டிஎன்எஸ் ரெக்வஸ்ட். ஸோ இட்ஸ் கோயிங் டு தி டிஎன்எஸ் சர்வர் ஆஸ்கிங் ஃபார் ஹூ இஸ் example.com யார் அப்படின்னு கேட்குது. example.com யார் அப்படின்னு கேட்குது. அதுக்கு டிஎன்எஸ் சர்வர் சொல்லுது example.comோட ஐபி வந்து இதான்ப்பா, உனக்கு வேணும்னா நீ அங்கே போய் ரீச் பண்ணிக்கோ அப்படின்னு. ஓகே ஃபைன். அப்போது இவருக்கு தேவை என்ன, ஐபி தானே, ஐபியை கொடுத்துருச்சு. அப்போ ரெஸ்பான்ஸ் வந்து திருப்பி ஃபயர்வால் மூலமாக வருது, இட்ஸ் அலோட், அதனால் வந்து இட்ஸ் ரீச்சிங் தி யூசர். ஓகே, நவ் யூசருக்கு வந்து ஆக்சுவல் ஐபி அட்ரஸ் ஆஃப் தி டெஸ்டினேஷன் கிடச்சிருச்சு. இப்போது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நம்ம போன வீடியோவிலே பார்த்த மாதிரி டிசிபி 3 ஹேண்ட்ஷேக்லாம் பார்த்தோம் இல்லையா. ஓகே, இப்போது இதே இது ரெண்டு தான் பார்க்கலாம். ஓகே, இஃப் இட் இஸ் அன் HTTP அப்ளிகேஷன் how it works, if it is an HTTPS how it works, so that it would be helpful for us to understand better. இப்போது இந்த example.com வந்து ஒரு வேளை வெறும் HTTP அப்ளிகேஷனாக இருக்கும் பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஓகே இப்போ ஐபி இவர் வாங்கிட்டார் யூசர், இப்போ இவர் வந்து இங்கே இது கூட கனெக்ட் பண்ணணும். ஓகே, அசினோ தோ இட் இஸ் HTTPயாக இருந்தாலும் சரி HTTPS இருந்தாலும் சரி, இட் இஸ் அ கனெக்ஷன் ஓரியன்ட் டிசிபி கைண்ட் ஆஃப் கனெக்ஷன் இல்லையா. அப்போ என்ன நடக்கும், ஃபஸ்ட்டு டிசிபி கனெக்ஷனுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் 3-way ஹேண்ட்ஷேக் நடக்கும். அப்போ இவர் யூசர் என்ன பண்ணுவார், சின் வந்து அனுப்புவார், அந்த பக்கம் இருந்து இவங்க என்ன அனுப்புவாங்க, சின் அக்னாலஜ்மெண்ட்டை வந்து அவங்க அனுப்புவாங்க, மீன்ஸ் சர்வர் அனுப்பும், திருப்பி இவர் என்ன அனுப்புவார், அக்னாலஜ்மெண்ட் அனுப்புவார். ஸோ இது 3 சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா 3-way ஹேண்ட்ஷேக் டிசிபி 3-way ஹேண்ட்ஷேக் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிரும். ஓகே, ஆனதுக்கப்புறம் இஃப் இட் இஸ் அ HTTP கனெக்ஷன் ஆர் இஃப் இட் இஸ் HTTP வெப்சைட்டாக இருந்துச்சுன்னா, இவர் கொடுக்குற அந்த கெட் ரெக்வஸ்ட் இருக்குல்ல, அது பிளெயின் HTTP கெட் ரெக்வஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நம்ம வந்து இஃப் யூ ரிமெம்பர் நம்ம போன வீடியோவில் வந்து அந்த கேப்சரில் பார்க்கும்போதே பார்த்தோம், HTTPயோட அந்த பேக்கெட் எடுத்து பார்க்கும்போது we were able to see the layer 7 header. ஓகே, அப்போ வந்து ஃபயர்வாலுக்கு வந்து மீன்ஸ் ஈஸியாக அதால் பார்க்க முடியும், ஓகே என்னென்ன வருது என்னென்ன போகுது அப்படின்னு. ஸோ இஃப் இட் இஸ் HTTP ரெக்வஸ்ட்டாக இருக்கும் பட்சத்தில் அப்படியே ரெக்வஸ்ட் போகும், கெட் ரெக்வஸ்ட் போச்சுன்னா இவர் வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாரு, ஏதோ கண்டென்ட் கேட்குறாருன்னா இந்த சர்வர் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுப்பாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பேக்கெட் நம்மளே பார்த்தோம் போன வீடியோவில். ஸோ வந்து HTTP ரெஸ்பான்ஸும் ரெக்வஸ்ட்லேயும் அந்த லேயர் 7 இன்ஃபர்மேஷனை நம்மளால் பார்க்க முடிஞ்சு வயர்ஷார்க் கேப்சரில். அப்போது ஃபயர்வாலாலையும் அதை பார்க்க முடியும், இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம், அண்ட் இட் வில் பி அலோட். அதில் ஏதாவது மலிஷியஸ் கண்டென்ட் வந்துருந்துச்சுன்னா மேபி இட் வில் ட்ராப் இட். இஃப் இட் இஸ் அ ஜென்யூன் கண்டென்ட்னா அலோவ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக, ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்ஸ் அன் எக்ஸ்டெண்ட் ஃபயர்வால் இன் அடிஷன் டு தி வெறும் சோர்ஸ் ஐபி டெஸ்டினேஷன் ஐபி மட்டும் வச்சு எழுதாமல் பாலிசி வந்து கண்டென்ட் ஃபில்டரிங் லைக் ஸ்கேன் பண்ணுறதுக்குலாம் எழுதிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போது ஏதாவது மலிஷியஸ் கண்டென்ட் வந்துச்சுன்னா என்ன பண்ணிடுவார், ட்ராப் பண்ணிடுவார். அதே இது ஜென்யூனான கண்டென்ட் தான் வருது இவர்கிட்ட இருந்துன்னா இவர் அலோவ் பண்ணிடுறாரு. இதுதான் சிச்சுவேஷன். ஓகே, இப்போ HTTPயில் எப்படி ஒர்க் ஆச்சுன்னு பார்த்துட்டோம். அண்ட் இஃப் இட் இஸ் அன் HTTPS எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஓகே இஃப் இட் இஸ் HTTPS அப்போ போஸ்ட் தி 3-way ஹேண்ட்ஷேக் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா, ஃபஸ்ட்டு என்ன நடக்கும், கிளைண்ட் வந்து ஸோ நான் இதை கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இஃப் இட் இஸ் HTTPS டிரான்சாக்ஷன் அண்ட் அகெயின் போஸ்ட் டு 3-way ஹேண்ட்ஷேக் வச்சுக்கிறேன், டிசிபி 3-way ஹேண்ட்ஷேக்லாம் முடிஞ்சிச்சு. அப்போ இங்கே என்ன நடக்கும், இவர் வந்து ஒரு ஹலோ பேக்கெட் அனுப்புவார், கிளைண்ட் ஹலோ அனுப்புவார், த்ரூ த ஃபயர்வால் தான் இது போகும். ஓகேவா, ஸோ கிளைண்ட் வந்து ஒரு ஹலோ மெசேஜ் அனுப்புவார். உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இதில் இருக்குன்றதெல்லாம் நம்ம போன வீடியோ டீட்டெயிலாக பார்த்துட்டோம், அதனால் வில் நாட் கோ இன் டு தேட். அண்ட் ரெஸ்பான்ஸாக இவர் என்ன பண்ணுவார், அதை அக்னாலேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு சர்வர் ஹலோ இவர் பக்கம் வந்து அனுப்புவார். ஓகே, ஒரு சர்வர் ஹலோ இருக்கும், இது முக்கியம். அதனால் இதில் என்னென்ன இருக்கும், இந்த சர்வர் ஹலோவில் SSL சர்டிஃபிகேட் இருக்கும் அண்ட் பப்ளிக் கீ இருக்கும். கரெக்டாக, இட் வில் ஹோல்ட் த ப்ரைவேட் கீ அண்ட் பப்ளிக் கீ மட்டும் இவருக்கு அனுப்புவார். அப்போது பப்ளிக் கீ வந்ததுக்கப்புறம் என்ன இருக்கும், இவர் என்ன பண்ணுவார், அந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போய் இந்த ப்ரௌசர் ஸ்டோர் பண்ணியிருக்கிற அந்த ட்ரஸ்டட் ரூட்ஸில் இருந்துச்சு அப்படின்னா ஓகே ஹீல் கன்சிடர் தட் இஸ் லெஜிட்டிமேட். அண்ட் ஒரு செஷன் கீ க்ரியேட் பண்ணி இங்கேருந்து வாங்கப்பட்ட பப்ளிக் கீயை வச்சு என்கிரிப்ட் பண்ணி திருப்பி இங்கே அனுப்புவார். ஸோ தேட் திருப்பி போஸ்ட் டு தேட் இங்கே 2 பேருக்கும் எப்படி ஆயிரும், என்கிரிப்டட் கம்யூனிகேஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லா டிரான்சாக்ஷன் பிட்வீன் த கிளைண்ட் அண்ட் சர்வர் போஸ்ட் டு தி SSL நெகோசியேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா என்கிரிப்டட் கம்யூனிகேஷனாக இருக்கும். ஓகே,
என்கிரிப்டட் கம்யூனிகேஷன், என்கிரிப்டட் மெசேஜஸாக இருக்கும். நோ ஒன் கேன் see it. ஸோ டெஸ்டினேஷன் என்னென்ன டெஸ்டினேஷன் இருக்கும், போர்ட் 443ல போயிருக்கும். ஓகே, இப்போது சம்ஹவ் நமக்கு வந்து தெரியும் இது ஏற்கனவே லெஜிட்டிமேட் சர்வர் தான். பட் இன்டர்நெட்டில் ஹோஸ்ட் பண்ணியிருக்குது, யாருனாலும் வந்து உத்தரவாதம் கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ யாரோ இதை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த சர்வரை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு தே டிடன்ட் மேக் எனி சேஞ்சஸ் இன் தி எஸ்எஸ்எல் பார்ட். அதிலலாம் எந்த காம்ப்ரமைசேஷனும் பண்ணலை. அப்படின்னாலும் இந்த 3-way ஹேண்ட்ஷேக்லாம் கரெக்டாக நடக்கும். டிசிபி 3-way ஹேண்ட்ஷேக் கரெக்டாக நடக்கும். ஏன்னா அவர் வந்து ஐபியில் வந்து சேஞ்சஸ் பண்ணலை, இந்த இதிலலாம் எதுவுமே சேஞ்சஸ் பண்ணலாண்டி கரெக்டாக நடக்கும். அதே மாதிரி எஸ்எஸ்எல் ஆத்தென்டிகேஷன்லையுமே எல்லாமே ப்ராப்பராக நடக்கும். ஸ்டில் வந்து இவர் வந்து சர்வர் ஹலோவில் எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்டு பப்ளிக்கெலாம் கொடுத்தாலுமே இவன் போய் எடுத்துகிட்டு போய் பார்க்கும்போது இது ட்ரஸ்டட் ரூட் சியில் தான் இருக்கும். அதனால் கிளைண்ட்டும் வந்து என்ன பண்ணிடுவார், ஆத்தென்டிகேட்டட் இது லெஜிட்டிமேட்னு கனெக்ட் ஆயிடுவார். ஆனால் இவன் அட்டாக்கர் என்ன பண்ணியிருப்பான், உள்ளே வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணியிருப்பான்னா, காம்ப்ரமைஸ் பண்ண உடனேயும் ஓகே அவனுக்கு தெரியும் இல்லையா, எதில் டச் பண்ணாக்கா இந்த ஆத்தென்டிகேஷன் ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு தெரியும் இல்லையா? அதனால் ஸோ ஆத்தென்டிகேஷன்ஸில் எந்த ஃபெயிலியரும் ஆயிருக்காது. ஸோ என்ன ஆயிரும், எஸ்எஸ்எல் ஹேண்ட் ஷேக்கும் சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். ஆனால் இப்போ போயிட்டு கிளைண்ட் போயிட்டு போஸ்ட் எஸ்எஸ்எல் ஹேண்ட் ஷேக்கில் இப்போ கிளைண்ட் போய் ஏதோ ஒரு கெட் மெசேஜ் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், மீன்ஸ் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த இதுலேருந்து பார்க்கணும். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னாக்கா, ஏதாவது ஒரு மலிஷியஸ் கண்டென்ட்டை வந்து ஸ்கிரிப்டை வந்து இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு எழுதியிருப்பான். ஸோ தட் ஒன்ஸ் திஸ் ரெக்வஸ்ட் இஸ் ரீச்சிங் த வெப் சர்வர், இது என்ன பண்ணும், அந்த ஸ்கிரிப்ட் படி ஒரு மலிஷியஸ் கண்டென்ட்டை it will try to inject. Okay, so ஒரு malicious content it will try to inject. ஸோ இப்போ ஒஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, த மெயின் ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, இப்போ தோ வி ஹேவ் அ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபயர் வால், இங்கே ஒரு ஒஸ்ட் பார்ட் என்னன்னு பார்த்தாக்கா, இட்ஸ் அன் என்கிரிப்டட் கம்யூனிகேஷன். கரெக்டாக? அப்போது என்கிரிப்டட் கம்யூனிகேஷன் போது நோ ஒன் கேன் டீக்ரிப்ட் இட். அப்போது நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஜென் ஃபயர் வாலை வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கே எழுதியிருந்தாலும் என்ன பண்ண முடியாது, அதால் கண்டென்ட்டில் வந்து மலிஷியஸ் கண்டென்ட் இருக்குது அப்படின்னாக்கா அதால் தெரிஞ்சிக்க முடியாது. ஸோ என்கிரிப்டடாக இட் வில் பி அலவுட். அண்ட் ஸோ இவர் என்ன பண்ணியிருப்பார், அந்த கண்டென்ட் மூலமாக இந்த பிசியை வந்து அவன் வந்து என்ன பண்ணியிருப்பான், காம்ப்ரமைஸ் பண்ணி பாட் ஆக்கி இது மூலமாக வந்து மற்ற டிவைசஸ் எல்லாத்தையுமே இன்ஃபெக்ட் பண்ணிடுவான். ஸோ திஸ் இஸ் தி மெயின் ட்ராபேக், ரைட்? ஸோ அதாவது எஸ்எஸ்எல் அஃப்கோர்ஸ் வந்து என்கிரிப்டட் கம்யூனிகேஷன் வந்து பெஸ்ட்டு தான். ஆனால் அது என்கிரிப்டடாக இருக்கும் பட்சத்தில், அது என்கிரிப்டடாக இருக்கிறதுனாலேயே வந்து அது செக்யூர்டுன்னு சொல்ல முடியாது. ஓகே, அந்த இதவே யூஸ் பண்ணி ஹேக் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க இல்லையா, அதவே வந்து யூஸ் பண்ணி நெகட்டிவ் ஆக்குறதுக்கும் ஆள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அப்போ என்கிரிப்டடாக இருந்தால் ஃபயர்வாலால் அதை பார்க்க முடியாது இல்லையா? அப்போ அதை பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும், அப்போ இந்த என்கிரிப்டடாக வருது. ஓகே, என்கிரிப்டன்றது ஒரு டனல் மாதிரி, அது லிங்க்குள்ளே ஒரு டனலுக்குள்ளே போகிற மாதிரி. அப்போ டனலுக்குள்ளே யார் போகிறாங்கன்னு அதுக்கு தெரியாது. ஆக்சுவலி இது டனல் கிடையாது, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஓகே, ஸோ என்கிரிப்டடாக போகிற டேட்டாவை எப்படி வந்து இது வந்து செக் பண்ணுறது அப்படின்றதுக்காக ப்ரொப்போஸ் பண்ணப்பட்டது தான் இந்த எஸ்எஸ்எல் ஆர் டிஎல்எஸ் டீக்ரிப்ஷன் மெக்கானிசம்ன்றது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஐ கிளியர் இட். ஓகே, இது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, லாஸ்ட் டைம் எப்படி இருந்துச்சு, ஸோ வந்து எஸ்எஸ்எல் யூஸ் பண்ணும்போது ஒரு என்கிரிப்டட் கனெக்ஷன் பாயிண்ட் டு பாயிண்டில் ஒரு என்கிரிப்டட் கம்யூனிகேஷன் வந்துச்சு. when I say point to point, I am referring to client and the server. ஓகே, இவங்க 2 பேத்துக்குள்ளே தானே ஒரு என்கிரிப்டட் கம்யூனிகேஷன் நடந்துச்சு. அதனால தான் வந்து though we have a firewall in the middle, it's unable to check what's going on it, whether it the legitimate content or is there is any malicious content போகுதான்னு பார்க்க முடியல. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, டோபாலஜி இதே தான், பட் இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் அ எண்ட் டு எண்ட் கனெக்ஷன் ஃப்ரம் கிளைண்ட் டு தி ஆக்சுவல் வெப் சர்வர், நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, we are making it 2 different sessions. ஒரு செஷன் இஸ் பிட்வீன் client to firewall and the other session is between firewall to the actual web server. ஓகே, ஸோ இதன் மூலமாக இது 2 டிஃப்ரெண்ட் செஷன்ஸாக பிரிச்சுட்டு இதை வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ அதை நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போது நம்ம வந்து அதே இதுதான் டிஎன்எஸ் இதை ரெசல்யூஷன் முடிஞ்சிருச்சு, டிசிபி 3 ஹேண்ட்ஷேக்லாம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஃபஸ்ட்டு கிளைண்ட் என்ன அனுப்புவார், கிளைண்ட் ஹலோ அனுப்புவார் இல்லையா? அப்போ கிளைண்ட் வந்து ஒரு கிளைண்ட் ஹலோ அனுப்புகிறாரு, சீன் ரெஃபர் பண்ணிக்கிறேன், கிளைண்ட் ஹலோ. ஸோ அந்த கிளைண்ட் ஹலோவை டேரெக்டாக இவருக்கு அனுப்பாமல் வாட் இட் வில் டூ, இட் வில் இனிஷியேட் அதர் கிளைண்ட் ஹலோ ஆன் பிஹாஃப் ஆஃப் கிளைண்ட். ஓகேயா? அப்போது இப்போ என்ன ஆகும், சர்வர் வந்து சர்வர் ஹலோ ரெஸ்பான்ஸ் பண்ணும்.
ஸோ இந்த சர்வர் ஹலோவில் தான் வந்து எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்கும். கரெக்டாக? ஸோ எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்ஸு, தென் வாட், பப்ளிக் கீ எல்லாமே இருக்கும். பட் த இம்பார்ட்டன்ட் விஷயமே இங்கே தான். Instead of propagating that SSL certificate or the public key information to the client, அந்த authentication process-அ இங்கே ஃபயர்வாலே பண்ணும். இப்போ எப்படி லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளைண்ட் வந்து தன்னோட ப்ரௌசர் லிஸ்ட்டில் போய் பார்த்துச்சு இல்லையா, இந்த வட்டம் அப்படி கிடையாது. அந்த ஆத்தென்டிகேஷன் பர்பஸை, அந்த ஆத்தென்டிகேஷன் ஃபங்க்ஷனாலிட்டியை ஃபயர்வாலே ட்ரஸ்ட் பண்ணும், ஃபயர்வாலே பண்ணும். ஓகே, அண்ட் இஃப் இட் ஃபைண்ட்ஸ் தட் இட்ஸ் அண்ட் மீன்ஸ் அது வந்து ட்ரஸ்டட் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது வந்து லெஜிட்டிமேட் கனெக்ஷன் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னா, இப்போது சர்வர்லேருந்து ஆக்சுவலாக கிளைண்ட்டுக்கு ஒரு இது கொடுக்கணும்ல. அதாவது கிளைண்ட் வந்து ஒரு ஹலோ அனுப்பிச்சிச்சு, அதுக்கு சர்வர் ஹலோ ரெஸ்பான்ஸ் பண்ணணும்ல. ஆனால் நமக்கு சர்வர்லேருந்து வந்து ஆக்சுவல் ஹலோவை வந்து யார் வாங்கிக்கிட்டா, ஃபயர்வால் வாங்கிக்கிருச்சு. அண்ட் ஃபயர்வாலே வந்து அதை வந்து ஆத்தென்டிகேட்டும் பண்ணிடுச்சு, இது கரெக்டாக இல்லையானா அப்போ ஆத்தென்டிகேட் பண்ணிச்சுன்ட்டு அதை அங்கே கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. அதே மாதிரி நம்ம என்ன சொன்னோம், இதோட எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் கொடுக்காதுன்னு சொன்னோம். அப்போது ஃபயர்வால் என்ன பண்ணணும்னா, இது தனியாக ஒரு சர்வர் ஹலோவை கிளைண்ட்டுக்கு அனுப்போம். இந்த சர்வர் ஹலோலையும் எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் இருக்கும். யார் எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்னா ஃபயர்வாலோட எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் இருக்கும். அதே மாதிரி பப்ளிக் கீ இருக்கும். அதாவது சர்வர் எஸ்எஸ்எல் கீ தான். சர்வர்ன்றது இங்கே யாரை ஆக்ட் பண்ணுறாங்க, ஃபயர்வால். ஓகே, இவங்ககிட்டருந்து வாங்கின சர்டிஃபிகேட்டை தூக்கி கொடுத்துடாம, ஏன்னா கொடுத்தா இங்கேயும் போயிடுவானுங்க. அதை நான் கொடுத்துடாம இவன் வந்து ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுக்குறான். இதுதான் சர்வர் எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்னு கொடுக்குறான். ஓகே, இந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் சைன் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், ஃபயர்வாலே கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு செல்ஃப் சைன் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம். ஆர்எல்ஸ் வந்து பெரிய ஆர்கனைசேஷன் இருந்துச்சுன்னா ஒரு பப்ளிக் சிஏட்டை சைன் சர்டிஃபிகேட் வாங்கி கூட கொடுக்கலாம். இந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இங்கே ட்ரஸ்டட் லிஸ்ட்டில் இருக்கும் அவனோட ப்ரௌசரில். அது எப்படி அப்படின்னாக்க அந்த ஜிபியூலாம் குரூப் பாலிசி புஷ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அது மூலமாக இல்லை ஏடி மூலமாக என்ன பண்ணுவாங்கனாக்கா இந்த ஃபயர்வால் சர்டிஃபிகேட்டை ஆல்ரெடி வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ஜிபியூ மூலமாக மோஸ்ட்லி வந்து புஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி புஷ் பண்ணதுனால அந்த சர்டிஃபிகேட் வந்து அந்த சிஏ இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ஆடட் டு தி கிளைண்ட்ஸ் ப்ரௌசர் ட்ரஸ்டட் டு சிஏ. அப்போது அதனால் இப்போது இங்கே இவர் வந்து இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது இது வந்து இந்த சர்டிஃபிகேட் வேலிடேட் பண்ணுமா, ஆல்ரெடி வந்து அது இங்கே ட்ரஸ்டட் லிஸ்ட்டில் இருக்கா, அப்போது இட் கன்ஃபார்ம்ஸ் தட் இட் இஸ் ஆத்தென்டிகேட்டட். மீன்ஸ் இங்கே செக் பண்ணிக்கிறோம் ரூட் சிஏல இருக்கான்னு பார்த்துட்டு ஓகே ஆத்தென்டிகேட்டட் தான், கரெக்டானது தான் அப்படின்னு கிளைண்ட்டும் விட்டுரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ நமக்கு தெரிஞ்சதுதான் ஏற்கனவே வந்து அந்த எஸ்எஸ்எல் இதெல்லாம் ஏற்கனவே பல தடவை பார்த்துட்டோம். ஸோ திருப்பி செஷன் கீ கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு என்கிரிப்டட் சேனல் கிரியேட் பண்ண சொன்னோமா. பட் என்ன, அது எல்லா ப்ராசஸும் நடக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் கிளைண்ட் டு ஆக்சுவல் சர்வர் இங்கே நடக்கும். அதே மாதிரி ஒரு தனி செப்பரேட் செஷன் இங்கிட்டு போயிட்டு இருக்கும், ஒரு தனி எஸ்எஸ்எல் மீன்ஸ் இது எப்படி வந்து ஒரு செஷன் கீ கிரியேட் பண்ணி இந்த பப்ளிக் கீயை வச்சு என்கிரிப்ட் பண்ணி அனுப்புதோ, அதே மாதிரி இவரும் வந்து அதை ஒரு செஷன் கீயை வந்து இதோட பப்ளிக் கீயை வச்சு என்கிரிப்ட் பண்ணி அனுப்புவார். திருப்பி இவர் அதை டீக்ரிப்ட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ஹேண்ட்ஷேக்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகே, ஸோ கோயிங் ஃபார்வர்ட் எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே வந்து என்கிரிப்டடாக நடக்கும், பட் நாட் பிட்வீன் கிளைண்ட் டு சர்வர், பட் பிட்வீன் okay, not between client to server, but between client to firewall and firewall to this guy, means the actual server. ஓகே, இங்கிட்டு ஒரு என்கிரிப்டட் கனெக்ஷன் நடக்கும். இது எல்லாமே என்கிரிப்டடாக இருக்கும். அதே மாதிரி ஃபயர்வால்லேருந்து மீன்ஸ் இந்த டாட்டை விட்டுருங்க, இட்ஸ் ஜஸ்ட் டு டிஃப்ரென்ஷியேட் அபவுட் தி ஜோன். ஓகே, இங்கே இதை பாருங்கள். ஓகே, இது ஃபயர்வால். ஓகே, ஸோ ஒரு செஷன் கிளைண்ட் டு ஃபயர்வால் நடக்கும், இன்னொரு செஷனுமே ஃபயர்வால்லேருந்து இங்கே பேக்அண்ட் சர்வர் கூட என்கிரிப்டட் கம்யூனிகேஷன் நடக்கும். இப்போது கிளைண்ட் வந்து இப்போ ஒரு ரெக்வஸ்ட் கேட்குறாரு, அட் த சேம் டைம் இது வந்து ஒரு அட்டாக்கரால் வந்து இன்ஃபெக்ட் பண்ணப்பட்டுருச்சு. இப்போ வந்து இவர் வந்து மலிஷியஸ் கண்டென்ட் கொடுக்க ரெடியாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஜென்ரல் என்ன நடக்கும்னா, இவன் வந்து ஒரு என்கிரிப்டட் கனெக்ஷன் ஆயிடுச்சு. இப்போ இவன் வந்து ஒரு கெட் ரெக்வஸ்ட் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், இந்த சர்வரில் இருக்க இன்ஃபர்மேஷனை வந்து எடுத்துகிட்டு வரணும், ஒரு கெட் ரெக்வஸ்ட் கொடுக்குறான் அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட்டை வாங்கி திருப்பியும் இவர் என்ன பண்ணுவாருன்னா அதே ரெக்வஸ்ட்டை அனுப்புவார். ஆனால் எப்படி இருக்கும், என்கிரிப்டடில் தானே இருக்கும். திருப்பி அதுக்கு அவன் ரெஸ்பான்ஸ் பண்ணுவானா, ரெஸ்பான்ஸ் பண்ணுறது என்கிரிப்டடில் தானே இருக்கும். இங்கே தான் முக்கியமான விஷயமே என்னென்னா, இங்கேருந்து வாங்கினதை அப்படியே தூக்கி இந்த பக்கம் கொடுத்துட மாட்டார். இதோட முக்கியமான விஷயமே ஏன் இந்த மாதிரி 2 செஷனாக போடுறதுன்னா, இங்கேருந்து வாங்கினதை எடுத்து இது உண்மையிலே லெஜிட்டிமேட்டா அப்படின்றத டீக்ரிப்ட் பண்ணிடுவார். டீக்ரிப்ட் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணுவார், ஸ்கேன் பண்ணுவார்.
ஸ்கேன் பண்ணிவிட்டு இஃப் ஹீ ஃபைண்ட்ஸ் தட் இட்ஸ் எ லெஜிட்டிமேட், இஃப் தெர் இஸ் நத்திங் மலிஷியஸ் கண்டென்ட், தென் ஹீ வில் ஃபார்வர்ட் திஸ் டு தி கிளைண்ட். ஓகே, அப்படி இல்லை வந்த கண்டென்ட்டில் ஏதாவது மலிஷியஸ் கண்டென்ட் இருக்குன்னா ட்ராப் பண்ணிடுவோம் அப்படி. ஸோ அப்போ பேசிக்காக என்ன நடக்குது, கிளைண்ட்லேருந்து ஃபயர்வாலுக்கு ஒரு செஷன் மெயின்டைன் ஆகுது, அதே மாதிரி ஃபயர்வால்லேருந்து ஆக்சுவல் சர்வருக்கு ஒரு செஷன் மெயின்டைன் ஆகுது. ரெண்டு பக்கமே என்கிரிப்டடாக தான் இருக்கும், இந்த பக்கமும் என்கிரிப்டடாக தான் இருக்கும். பட் திங் இஸ், இப்போது ஒரு ரெக்வஸ்ட் வருதுன்னா அந்த ரெக்வஸ்ட்டை ஃபயர்வால் வாங்கி திருப்பி வந்து ஆக்சுவலாக இந்த பேக்கெண்ட் சர்வர்கிட்ட கேட்குது. ஓகே, அதுக்கான ரெஸ்பான்ஸ் அந்த கண்டென்ட் வந்ததுக்கப்புறம் சிம்பிளாக இங்கே தான் முக்கியமான விஷயமே, இதை அப்படியே தூக்கி அங்கிட்ட ஃபார்வர்ட் பண்ணிடாம இந்த இடத்துல அந்த என்கிரிப்டட் கண்டென்ட், ஏன்னா இதால் வந்து என்கிரிப்டட் கண்டென்ட்டை வந்து ஸ்கேன் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணுதுன்னா, ஒன்ஸ் இட் கெட்ஸ் ஆல் த இன்ஃபர்மேஷன், இட் வில் டீக்ரிப்ட் பண்ணும் எல்லாத்தையும், என்கிரிப்டட் கண்டென்ட் எல்லாத்தையும் டீக்ரிப்ட் பண்ணிவிட்டு அந்த டீக்ரிப்ட் பண்ணப்பட்ட கண்டென்ட்டை ஸ்கேன் பண்ணுது. இப்போது ஏன்னா இவன் எந்த கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுறான், SSL சர்வர்லேருந்து வாங்கின SSL கம்யூனிகேஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அதனால் இப்போ ஹி ஹேஸ் த அத்தாரிட்டி டு டீக்ரிப்ட் இட் இல்லையா. அப்போ இவன் டீக்ரிப்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் என்கிரிப்ட் பண்ணுறான், ஏதாச்சும் என்கிரிப்ட் பண்ணுறான், இவன் கொடுத்தால ஒரு SSL கம்யூனிகேஷன். ஸோ இப்போ இது வந்து டிஃப்ரெண்ட் கனெக்ஷன் தானே. அப்போ இந்த கனெக்ஷனில் இதை திருப்பியும் என்கிரிப்ட் பண்ணி தான் அனுப்புவான், டீக்ரிப்டடாகவே அனுப்ப மாட்டான். ஸோ இங்கேருந்து என்கிரிப்டடாக இருக்கும், அதை வாங்கி இங்கே டீக்ரிப்ட் பண்ணுவான், திருப்பியும் இதை ரீஎன்கிரிப்ட் பண்ணி தான் அவர் வந்து போவார். அதே மாதிரி கிளைண்ட்லேருந்து ஃபயர்வாலுக்கு வரதும் என்கிரிப்டடாக தான் வரும். அந்த வர ரெக்வஸ்ட்டை திருப்பியும் அதை டீக்ரிப்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் அதை ரீஎன்கிரிப்ட் பண்ணி தான் இந்த பக்கம் அனுப்புவார். ஸோ இந்த ஃபீச்சர் மூலமாக தே கேன் டூ தி ஸ்கேனிங் டு மேக் ஷூர் தட் தெர் இஸ் நோ மலிஷியஸ் கண்டென்ட். ஓகே, இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அண்ட் நம்ம ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் எப்படி நடக்குதுன்றதையும் பார்க்கலாம்.